ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி குக்கரில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் மட்டனை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் கறி மசால் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு 2, அப்புறம் வரமிளகா 2 இல்லைனா 3 ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். குக்கரில் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன்ஸ் போல். கடுகு நல்லா பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகா 1, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்ததும் இப்போ நம்ம மிக்சியில் வச்சுருக்க மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது தக்காளி 2 வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன வாட்டி நம்ம வந்து மட்டன் பீசஸ் வந்து எடுத்து குக்கரில் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் முழுகிற அளவு மட்டும் தண்ணி விட்டால் போதும், அதிகமாக விட்டுறாதீங்க. அப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 7 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். 7 விசில் விட்டு எடுத்தோன்னே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு கிரேவி. ஸோ இது கூட கொத்தமல்லி தழை லாஸ்ட்டாக ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான மட்டன் கிரேவி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.